மக்களே, இப்ப நம்ம எங்க போறோம்னா, நோம்பு கஞ்சி வாங்க போறோம் பள்ளிவாசலுக்கு. மணி பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆயிடுச்சு. எங்க அம்மா போய் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வாங்குனாங்க. நானும் தூக்குச்சட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். நோம்பு கஞ்சி வாங்க போவோமா? வாரீங்களா? ஆ? ஏய்! யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டேன். எங்க அம்மாவுக்கு தான் அப்பாவுக்கு தான் தெரியும்னு ஓடிட்டாரு. எல்லாரும் ஸ்கூல் விட்டு வந்தா மொபைல் ஃபோனாச்சும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு விட்டு வந்தா சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டே இருப்பாரு. உங்க வீதியில் இது மாதிரி பசங்க சைக்கிள்லாம் ஓட்டுவாங்களா? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வீதியில் யாருமே இல்லை. இன்னைக்கு நோம்பு பிற பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5. நம்ம பள்ளிவாசலுக்கு போவோம் வாங்க. நம்மளுக்கு ஒரு முக்கம்தான், வளைஞ்ச உடனே பள்ளிவாசல் வந்துருச்சு. பள்ளிவாசல் பக்கத்தில் தான் வீடு. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நோம்புனாலே நோம்பு கஞ்சி சம்சா தான் மெயின். பாய் பாருங்க சுட சுட வடை போடுறாரு, சம்சா போட்டு இறக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாய்ட்டு தான் ஃபேமஸாக எல்லோரும் வந்து வாங்குவாங்க. சம்சா, வடை, பஜ்ஜி, போண்டா எல்லாம் போடுவாங்க. இதாங்க பள்ளிவாசல். திருக்கோகரனா கல்யாணாரம்புரம் வீதி எங்கள் வீதி. இங்கே தான் கார்னரில் தான் பள்ளிவாசல். வாங்க பள்ளிவாசலுக்குள்ளே போவோம். இப்போ எனக்கு ஒரு ஆசை, இந்தியாவில் உள்ள எல்லா பள்ளிவாசலையும் தொழுகணும்னு எனக்கு ஒரு ஆசை. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் புதுக்கோட்டையில் உள்ள எல்லா பள்ளிவாசலையும் நான் தொழுதுட்டேன். இந்த ரமலானுங்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ரமலான்னாலே நோம்பு கஞ்சி தான் ஞாபகம் வரும். யாரெல்லாம் நோம்பு கஞ்சி குடிச்சிருக்கீங்க? இந்த நோம்பு கஞ்சி குடித்தா தான் வயிறே ஃபுல்ஃபில் ஆகும். அது குடித்தா வயிறே நிரம்பும். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.